சர்வமத குழந்தைகளாலும் நேரு மாமா என அன்போடு அழைக்கப்பட்ட நம் இந்திய திருநாட்டில் முதல் பிரதமராம் பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களின் திருப்பெயரால் அமைந்துள்ள நேரு கலை அரங்கில் சான்றோர் பெருமக்கள் அமிழ்தினும் இனிய நல்லிணக்க கருத்துக்களை அள்ளித்தர நடைபெறவுள்ள சர்வமத மக்கள் நல்லிணக்க மாநாட்டிற்கு வருகை புரிந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற சர்வமத மக்களுக்கும் சான்றோர் பெருமக்களுக்கும் சர்வமத மக்கள் ஒருமைப்பாட்டு இயக்கம் தமிழ் மாநில குழுவின் சார்பாகவும் மாநாடு நடத்துனர் குழுவின் சார்பாகவும் மாநாடு நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்கும் அரியதொரு வாய்ப்பினை பெற்றுள்ள அரிமா KP சேகரின் சார்பாகவும் நன்றி கலந்த மாலை வணக்கங்களை பணிவுடன் தெரிவித்து உங்கள் அனைவரின் நல்லாசிகளுடனும் பேராதரவுடனும் மாநாடு நிகழ்ச்சிகளை துவக்குகிறோம். விருந்தினர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். ஸ்மைல் என்னும் புன்சிரிப்புக்கு சொந்தக்காரர், நல்லிணக்கம் என்னும் அறநெறியிலிருந்து சிறிதும் தவறி விழாதவர், அவரே இந்த இனிய விழாவின் தலைவர் ஜனாப் H. இஸ்மாயில் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். பெருந்தகையாளர்கள் ஒவ்வொருவரும் மேடைக்கு வருகின்ற பொழுது உங்களது மகிழ்ச்சியை தெரிவிக்கின்ற வகையில் கரவொலி எழுப்பி வரவேற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்ததாக நேசக்கரங்கள் குழந்தைகள் காப்பகத்தின் தலைவராகி, தமிழ்நாடு சாரணிய இயக்கத்தின் துணைத் தலைவராகி, நல்லிணக்க அமைப்பு குழுவின் துணைத் தலைவராகவும் உள்ள அரிமா KS சண்முக சுந்தரம் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். நல்லிணக்க மாநாட்டிற்கு மிகுந்த ஒத்துழைப்பினை நல்கிய வரும் மாநாடு வரவேற்பு குழுவினுடைய இணைச் செயலாளருமான திரு VN மாதேஸ்வரன் டி கோஆபரேட்டிவ் அவர்கள் மேடைக்கு வருகிறார்கள். நல்லிணக்க மாநாட்டின் விண்ணை முட்டும் அருமையான தீர்மானங்களை வாசிக்க உள்ள திரு L. வின்சென்ட் MA MPhil அவர்கள் மேடைக்கு வருகிறார். சர்வமத மக்களிடையே நல்லிணக்கம் என்னும் ஆறாக ஊற்றெடுக்க வேண்டும் என்று எண்ணும் 6 பெருமக்கள் இந்த மாநாட்டிற்கு முன்னிலை வைக்கிறார்கள். அந்த வகையில் அமைப்பு குழுவினுடைய துணைத் தலைவரான வழக்கறிஞர் K. பிரபு BABL அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகிறார். அவரைத் தொடர்ந்து திருமண நிகழ்ச்சிகள் மற்றும் பல்வேறு பொது நிகழ்ச்சிகள் மூலம் மக்களிடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் KMB திருமண மண்டபத்தின் அதிபரும் KMB குரூப்ஸினுடைய நிறுவனருமான திரு KM பாஷா அவர்கள், அவரை தொடர்ந்து சுவையான உணவின் மூலம் அனைத்து மக்களையும் ஓரிடத்தில் இணைக்கின்ற ஓட்டல் சரவணபவன் அதிபர் திரு VCS சிவராமன் அவர்களும், ஓட்டல் உதயத்தினுடைய அதிபர் ஜனாப் VA அப்துல் ஷுக்கூர் BSc B.Ed அவர்களும் மேடைக்கு வருகிறார்கள். அனைத்து மதத்தினரையும் உள்ளடக்கிய வணிகர் சமுதாயத்தின் வணிகர் நல வாரியத்தின் உறுப்பினரும் அனைத்து வணிகர்கள் சங்கத்தின் பொதுச் செயலாளருமான திரு A. ஜெய்சீலன் BSc அவர்கள் மேடைக்கு வருகிறார். அவரை தொடர்ந்து சர்வ மதித்தனரையும் தன்பால் ஈர்த்துள்ள மனம் கமழும் நரசுஸ் காஃபியின் அதிபர் திரு RP சாரதி அவர்கள் மேடைக்கு வருகிறார். அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு செலுத்துவதே மாண்பு என்று அறிவுறுத்துகின்ற ஜைன மதத்தின் மகாவீரர் பிரதிநிதியாக வந்துள்ள ஆச்சாரிய ஸ்ரீ மகா பிரஞ்சயஜின் அவர்களுடைய சிஷ்யை சிரமணி ஸ்ரீ மல்லி பிரஞ்சயஜி அவர்கள் மேடைக்கு வருகிறார். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு என்னும் பொதுமறையை வலியுறுத்துகிற சேலம் மறைமாவட்ட முதன்மை குரு அருட்திரு டாக்டர் MS மார்டின் அவர்கள் மேடைக்கு வருகிறார். காவிரி எண்ணெய் அளிக்கும் சுவைமிக்க நீர் போன்று மக்களின் நல்லிணக்கமும் சுவையானது என்பதை தெரிவிக்க திருச்சி மாநகரிலிருந்து வருகை புரிந்துள்ள காவிரி மைந்தன் திரு டாக்டர் A. முகமது அலி PhD அவர்கள் மேடைக்கு வருகிறார். ஓங்காரத்தை போல் உயர்ந்ததும் உன்னதமானதும் தான் மக்களின் ஒருமைப்பாடும் நல்லிணக்கமும் என்பதை அறிவுறுத்த
புதுவை மண்ணிலிருந்து வருகை புரிந்துள்ள ஆன்மீக தென்றல் திரு ஓங்காரானந்தா சுவாமிகள் அவர் இப்பொழுது மேடைக்கு வருகிறார்கள். நல்லிணக்கமே இறைவனின் அருள், ஒருமைப்பாடே உண்மை பொருள் என்பதை என்றும் நல்லிணக்கமே இறைவனின் அருள், ஒருமைப்பாடே உண்மை பொருள் என்பதை என்றும் உணர்த்தும், அதை இன்றும் உணர்த்த வந்துள்ள சென்னை ஆர்ச் பிஷப் பேரருட் திரு டாக்டர் அருள்தாஸ் ஜேம்ஸ் அவர்கள் இப்பொழுது மேடைக்கு வருகிறார்கள். இன்னும் பல்வேறு சான்றோர் பெருமக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த இனிய மாநாட்டிற்கு அமைப்பு குழுவின் தலைவர் ஜனாப் ஹெச் இஸ்மாயில் அவர்களை தலைமையேற்று நடத்தும்படியாக அன்புடன் கேட்டுக்கொண்டு தமிழ்த்தாய் வாழ்த்துடன் நிகழ்ச்சியை துவக்குகிறோம். தமிழ்த்தாய் வாழ்த்து. கடலுடுத்த நிலமடந்தை கெழிலொழுகும் தீராரும் வதனமென திகழ் பரத கண்டமிதி வெக்கணமும் அதிர் சிறந்த திராவிடனல் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறந்து என்று செய்ய மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. அன்பிற்கும் மரியாதைக்கும் பாசத்திற்கும் உரிய இந்த விழாவினுடைய கதாநாயகன் அருமை நண்பர் இஸ்மாயில் அவர்களே, இந்த எழுச்சிமிக்க மாநாட்டினை நடத்தி கொண்டிருக்கின்ற காலையிலிருந்து இந்த நேரத்தும் இன்னும் 10-11 மணி வரை எங்களோடு ஊற்ற நண்பர்களாகவும் நடத்தி கொடுக்க வந்திருக்கின்ற அத்துணை பெரியவர்களே, சான்றோர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவரையும் இந்த மாலை நேரத்திலே சர்வமத மக்கள் நல்லிணக்கத்துடைய பேரணிகளை எல்லாம் நடத்தி வந்திருக்கின்ற உங்களை சபையோர் அங்கீகரிக்க உங்களை எல்லாம் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். இன்று காலையிலிருந்து வெகு சிறப்பாக தமிழகமே போற்றும் வகையிலே பெரிய பெரிய கலை நிகழ்ச்சிகளையும் நல்ல சொற்பொழிவுகளையும் காலையிலிருந்து நடத்தி கொடுத்தார்கள் நீதி அரசர்கள். வணக்கத்திற்குரிய மாநகரத்தின் தந்தை என்று எல்லாராலும் பெருமையாக போற்றப்படும் மேயர் அவர்களே, சர்வ மதத்தைச் சேர்ந்த ஆண்டோர் பெருமக்களே, சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது இனிய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லா மதங்களுமே அன்பைத்தான் போதிக்கின்றன. எந்த மதமும் பிரிவினையை போதிக்கவில்லை. மக்கள் ஒருவரோடு ஒருவர் அன்பாகவும் இணக்கத்துடனும் வாழ வேண்டும் என்றுதான் ஒவ்வொரு மதமுமே கூறுகின்றன. ஆனால் நாம் அதையெல்லாம் இப்போது மறந்துவிட்டு
தங்களுடைய சுய லாபத்திற்காக சிலர் தூண்டிவிடும் பிரிவினை சக்திகளால் இன்று நாட்டை துண்டாட முற்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்காகத்தான் இது போன்ற சர்வமத மக்கள் நல்லிணக்க பேரணி மாநாடு நடத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். पन्नगे च सुरेन्द्रे च कौशिके पाद संस्पृशि निर्विशेष मनस्काय श्री वीर स्वामिने नमः. श्री वीर स्वामिने नमः. मोस्ट रेवरेंट लॉर्ड महावीर, आचार्य तुलसी, आचार्य महाप्रज्ञ and delegates, all participants. Sorry for Tamil, we don't know the Tamil. We will try to make you understand simple definition of religion. Jain religion is based on oneness of the all souls. Lord Mahavira taught us in oldest scripture that is called Ayaro Acharang. It means book of ethics. Like Bible, that is the book of ethics and total simple way of life is described in this book, where Lord Mahavira teaches very beautifully. Jahang tabbam timannasi. This is a Prakrit language. Whenever you think, even mentally, to hurt the people, to oppress the people, it means actually you are hurting yourself. That is oneness of the souls. Then second, Lord Mahavira teaches that no hine, no airitte. It means nobody is inferior, nobody is superior in the respect of soul. According to Jainism, each soul has same capacity to be the God. By the progress, by the spiritual effort, everybody is equal right to progress. That is a great declaration of Lord Mahavir. On this basic principle, we can maintain easily the inter-religious harmony and humanity and other national integration. சர்வமத நல்லிணக்க மாநில மாநாட்டில் பங்கேற்க வந்திருக்கும் அவையை அலங்கரித்துக் கொண்டிருக்கும் பெரியவர்களே, அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, தமிழில் அழகாக ஆன்றோர்கள் சொல்வார்கள், ஒன்றே குலம், ஒருவரே தெய்வம். உலக மக்கள் எல்லோரும் ஒரு குலத்தை சார்ந்தவர்கள். இறைவன் அவரும் ஒருவர்தான். இந்த இறைவனுக்கு உரிய மக்களாக, ஒரே குலத்தை சேர்ந்தவர்களாக நாம் அனைவரும் இந்த இடத்திலே, இந்த மாலை வேளையிலே, அருமையான நேரத்திலே அனைவரும் சேர்ந்து கூடியிருப்பது அவருடைய விருப்பமும் அருளும் தான். இறைவன் ஒருவர்தான் என்றால் அந்த ஒரு இறைவன் நம்மை ஒருமனப்பட்ட நிலையில் பல மதங்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் நல்லிணக்க உணர்வுகள் நம் உள்ளங்களிலே பொங்கி எழ இதோ இறைவன் நம் அனைவரையும் ஒருமித்து சேர்த்து விட்டார். இறைவன் நல்லவர் என்று அனைத்து மதங்களும் சொல்லி மகிழ்கின்றன. இறைவன் அன்புமயமான, ஜோதிமயமான, ஒரு ஒப்பெரும், என்றுமே முடிவில்லா மாபெரும் வள்ளல் கொடையாளர் என்றெல்லாம் அவரை பல மதங்களும் பாராட்டி போற்றி புகழ்ந்து வாழ்த்துகின்றன. இந்த நிலையில் நாம் அனைவரும் சேர்ந்திருப்பது ஒரு அன்பு மயம்தான். நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு இங்கு வந்திருப்பது நம்முடைய ஒற்றுமையை மட்டும் காட்டுவதல்ல. நாம் எல்லோரும் ஒருமனப்பட்டு விட்டோம், ஒற்றுமையை எய்த வேண்டியவர்களாகி இருக்கின்றோம். நம்முடைய நாட்டிற்கும், ஏன் இந்த அகில உலகத்திற்கும் நம்முடைய நல்ல உணர்வுகளை எடுத்து காட்ட வேண்டும் என்ற அந்த ஆவலோடு இந்த நாள் முழுவதும் நாம் இந்த நிகழ்ச்சிகளில் பங்கு கொண்டிருக்கின்றோம். பெரியோர்களே, சர்வமத மக்கள் ஒருமைப்பாட்டு இயக்கத்தினுடைய மாநில மாநாட்டை ஒற்றி மலர் ஒன்று வெளியிடப்பட இருக்கிறது. அந்த மலரினை நமது மரியாதைக்குரிய சென்னை உயர் நீதிமன்ற நீதியரசர் மாண்புமிகு திரு எஸ் ஜெகதீசன் அவர்கள் வெளியிட முதல் பிரதியை ஏவிஆர் கும்பகோணம் சில்வர் ஷாப்பினுடைய அதிபர் திரு ஏபி சுதர்சனம் அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள். நம்முடைய வணக்கத்திற்குரிய மேயர் அவர்களும் மாண்புமிகு நீதியரசர் ஐ டேவிட் கிறிஸ்டின் அவர்களும் மற்றும் மலர் குழுவினர் ஆகியோர் உடன் இருக்கிறார்கள்.
என் அன்பான வணக்கத்தை முதலில் உரித்தாக்கிக் கொள்கிறேன். சர்வமத மக்கள் நல்லிணக்க மாநில மாநாடு, இடம் நேரு கலையரங்கம், சேலம். நாள் 27/2/1999. தீர்மானங்கள். 1. மத அடிப்படை தீவிரவாதம் எங்கு காணப்பட்டாலும் கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு மத அடிப்படையில் அரசியல் கட்சிகள் இயங்குவதை தடை செய்ய வேண்டும் என்று இந்த மாநாடு கோருகிறது. ஒவ்வொரு குடிமகனும் தான் விரும்பும் சமயம் அல்லது வழிபாட்டு முறையை பின்பற்றும் ஆன்மீக சுதந்திரம் உறுதி செய்யப்பட வேண்டும். அதோடு ஒவ்வொரு சமயத்தின் தனித்தன்மைகளும் மதிக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. ரகசியமாகவோ வெளிப்படையாகவோ சமய வரியை தூண்டுவோர் மீதும் பிற சமயங்களை இழிவு செய்வோர் மீதும் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. அரசியல் சாசனத்தில் சிறுபான்மையினருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் கோருகிறது. அரசின் மக்கள் தொடர்பு சாதனங்கள் மத நல்லிணக்கத்துக்கு முன்னுரிமை கொடுத்து செய்திகள் அல்லது நிகழ்ச்சிகளை தயாரித்தளிக்க ஊக்குவிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். ஆயுதம், வெடிக்குண்டு, வெளிநாடுகளில் அச்சிடப்பட்ட கள்ள நோட்டுகள் போன்றவைகளால் இந்தியாவின் இறையாண்மை மற்றும் ஸ்திரத்தன்மையை குலைக்கும் வெளிநாட்டு சக்திகளுக்கு துணை போகும் அமைப்புகள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோருகிறோம். பல மாநிலங்களிலும் மத தீவிரவாதிகளால் கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. மீண்டும் படிக்கிறேன். பல மாநிலங்களிலும் மத தீவிரவாதிகளால் கிறிஸ்தவர்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளை இம்மாநாடு வன்மையாக கண்டிக்கிறது. மேலும் மத தீவிரவாதிகளால் பாதிக்கப்படும் மக்கள் எச்சமயத்தவராயினும் அவர்களுக்கு உடனடியாக நஷ்டஈடு வழங்குமாறு மத்திய மாநில அரசுகளை இம்மாநாடு கேட்டுக்கொள்கிறது. இங்கனம் சர்வமத மக்கள் ஒருமைப்பாட்டு இயக்கம், தமிழ் மாநில குழு. இந்த தீர்மானங்கள் நிறைவேற ஒத்துழைத்த அனைத்து சமய பெரியோர்களுக்கும், குறிப்பாக வழக்கறிஞர் பிரபு அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம். உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். உள்ளே நுழைந்தவுடன் வேகமாக அழைத்து என்னை உங்கள் முன்னே நிறுத்திவிட்டார்கள். இந்த ஒரு ஆரம்பமே மிக சிறந்த ஆரம்பம். எத்தனை நாள் எத்தனை வருடங்களுக்கு முன்பு நாம் இதை பற்றி நினைத்திருப்போம். இந்த மத நல்லிணக்கம் என்று பேசும் பொழுது இதற்கு முன்பு நாம் எப்படி இருந்தோம் என்று சற்று நினைத்து பார்க்க வேண்டும். ராமர் கோவிலை பற்றி பேசுபவர்கள் ராம நாமத்தை பற்றி பேசி நான் தான் இந்து மதத்தையே காப்பாற்றுகின்றேன் என்று மார்த்தட்டி கொண்டவர்கள் மனிதர்களில், மக்களில் எத்தனை பேரால் மனதால் ஒரு ஏக பத்தினி விரதனாக இருக்க முடிந்தது? பரதன் ராமனின் பாதுகையை வைத்து பூஜை செய்தான் என்று சொல்லுவார்கள். நாட்டை ஆண்டான் என்று சொல்லுவார்கள். எத்தனை மக்களில் எந்த மதமாக இருக்கட்டும் சகோதர சண்டை இல்லாமல் இருக்க முடிகின்றது. இன்று சகோதர சண்டைகளால் பேப்பரை எடுத்தால் பல தலைகள் உருண்டு விடுகின்றன. நபிகள் நாயகத்தை பற்றி கூறும் பொழுது எத்தனை மக்களுக்கு ஒரு விதவை மறுமணத்தை ஆதரிக்கும் மனப்பான்மை, அவர்கள் ஏற்றுக்கொள்ளும் ஆதரிக்கும்
அனைவருக்கும் மனப்பான்மை, பரந்த மனப்பான்மை இருக்கின்றது. எத்தனை மக்களுக்கு மதத்தின் பெயரால் ஒழுக்கமான நெறிகளை கடைபிடிக்க முடிகின்றது. இயேசு பிரானை பற்றி கூறும்பொழுது, சிலுவையில் அறைந்தும் பொறுமை காட்டினார், இவர்கள் மன்னியுங்கள் என்று சொன்னார் என்று சொல்வார்கள். இங்கு ஒரு டெலிஃபோன் மணி தவறாக போகட்டும், ராங் கால் சொல்லும்போதே கோபம். எவர் வருவதாவது 2 ரூபாய் செலவழித்து ஒரு ஃபோன் ராங் காலாக செய்வார்களா? அந்த அளவுக்கு பொறுமையின்மை. இப்படிப்பட்ட மக்கள் எந்த மதத்தையும் சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையான இந்து, உண்மையான முகமதியர், உண்மையான கிறிஸ்துவர்கள் நல்ல பண்பினை வளர்த்து கொண்டவர்கள். ஆக பண்புள்ள இந்த கூட்டம் பண்பற்ற கூட்டத்தினை மாற்றச் செய்யும். அதுதான் இந்த கூட்டத்தின் முதல் முயற்சியாக அமையும். எங்கோ ஒரு சிலர் அரசியல் ஆதாயத்திற்காக மக்களை இப்படி பிளவுபடுத்தும் போது முடியாமை அல்லது அறியாமை அல்லது இயலாமை என்று சொல்லிக் கொண்டிருந்த நாம் இன்று குரல் கொடுக்க துவங்கிவிட்டோம். எல்லாம் வல்ல அருளாளன் நம் அனைவருக்கும் சாந்தியும் சமாதானத்தையும் அளவிலாமல் அள்ளித் தருவானாக. சர்வமத மக்கள் நல்லிணக்க மாநில மாநாடு சேலத்திலே நடந்து கொண்டிருக்கிறது. பல மதங்களை சார்ந்தவர்கள் இங்கு வந்திருக்கின்றீர்கள். ஏதாவது ஒரு அரசியல் மாநாடோ அல்லது வேறு மாநாடுகளாக இருந்தால் அதனுடைய தலைவர், ஹீரோ, கதாநாயகன் வெவ்வேறு மாநாடுகளுக்கு மாறுவார்கள். ஆனால் இங்கு மதங்கள் வேறுபட்டிருந்தாலும், கொள்கைகள் வேறுபட்டிருந்தாலும், சமயங்கள் வேறுபட்டிருந்தாலும் நம்முடைய ஒரே கதாநாயகன் இறைவன் என்ற நிலையிலே நாம் இங்கு ஒன்று கூடியிருக்கின்றோம்.